உங்கள் பெருமை சொல்லு மன்ன பொறுத்தொடுத்தே நீ சூடிக்கொள்ளு
வைத்திருக்கு புண்ணிய வாக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கு புண்ணிய வாக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கு திறமசாலிகளுக்கு வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். வணக்கம் வந்தனம் நமஸ்தே. பெருமாந்த பிரியர்களே, பெருமைப்பிற்கும் அறியக்கூடிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பதிக்கும் விழா கம்பியார்களே மற்றும் நாடகத்தை கால வந்திருக்கும் பட்டாள நாடக கல அரசியல் மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காசு சென்று மாலையில் வேணும் விவசாய மக்களே, அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்கு திட்டமிட்டு கிடக்கு திருட்டு கட்டைகளே. சில வெப்பணி இருக்க அண்ணன் ஊருக்கு போட்டா அத்தாச்சியை சொல்லலாம்னு மற்றும் காட்டவாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவர்களே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியிலிருந்து நாடகத்தை கால வந்திருக்கும் வட்டார நாடக கலா அரசியல் மக்களே, அத்தனை அனுபவங்களுக்கும் எங்களது சார்பிலும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் அனுபவித்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது நாடகம் ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். ஏன்னா நாடகம் வேற 2 வருஷமா நாடகம் வேற இல்ல. நம்மளும் நாடகம் சொன்னோம்னா அவங்களும் கேட்டு கேட்டு அழுத்து போயிடுவாங்க. ஆரம்பம் சொன்னா ஏதோ புதுசா செய்ய போறாங்க அப்படின்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணு இன்னொன்னு இருக்கு, ஆரம்பம்னா நாடகம் ஆரம்பிக்கிற ஒண்ணு, இன்னொரு ஆரம்பம் இருக்கு. நம்ம இப்ப பேச ஆரம்பிக்கிற ஆளுங்க காலையில 6 மணி வரை ரொம்பமா போட்டு அறுத்து குமிக்கிறோமே, அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. அவங்க 5 நிமிஷம் பேசுறா நமக்கு எவ்வளவு ஆத்திரமா வருது. தண்ணிய போட்டு பேசாம இருக்கியா இல்லையா, நாடகத்தை கெடுக்கணும் வந்திருக்கியா அப்படின்னு நம்ம சொல்றோம். பொழுதைக்கு நம்ம பேசுறோம், அதெல்லாம் கேட்கிருக்கானா எதுக்கு? பஸ்ல வந்து சரி வேலூர்ல பஸ் ஏறி திருப்பத்தூர் காதை அறுத்துட்டாங்க பக்கத்துல போனா பேசி. அப்ப சரக்கு போடுறதுக்கு அதுதானே மரியாதை. அப்ப எதுக்கு தான் சரக்கு சாப்பிடுறது? போட்டு நம்ம அறுத்து குமிக்கிறோம்னா அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு பொறுமையா இருக்காங்கன்னா ஏன் என்ன செய்யறது? அட்வான்ஸை கொடுத்துட்டோமே, ஆளு வந்துட்டாங்க, அவங்க பேசினாலும் காசை கொடுத்தாலுமே அப்படின்னு பொறுமையா இருக்காங்க. ஆனா அருமையான ரசிகர்கள், நீங்க எல்லாம் முதலாளி, நாங்கெல்லாம் தொழிலாளி, ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடா வச்சிருக்கீங்க. நாடா வைக்கிற சின்ன விஷயம் இல்ல. நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்களோ அவ்வளவு பொறுமையா நாடகமே சிரிச்சிருப்பா இருக்கு. உங்களை சந்தோஷப்படுத்த நாங்க வந்திருக்கோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. ஒரே சிரிச்சோம்னாலும் குடும்பம் சிரித்து போயிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறாங்க. அது உண்மையா பொய்யா? அது பொய். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போங்கிறது வந்து பொய். எப்படி நம்ம மனுஷன் வருஷம் நல்லா வாய் விட்டு சிரிக்கத்தான் செய்யறோம். எந்த நோய் விட்டு போயிருக்கு? நாளாக நோய் கூடிக்கிட்டே இருக்கு. சோறு அதிகமா தின்னா சுகரு, சீனி அதிகமா சாப்பிட்டா சுகரு, வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு. இப்ப மனுஷன் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த வருஷம் மக்கியக்குளத்தை துன்பம்னு பார்த்தேன். அதுவும் விலை கூடி போச்சு. அதுவும் கிடைக்கல. எல்லாம் கேரளா பக்கம் அள்ளி தள்ளிட்டு போயிட்டாங்க. என்ன சரி, அதுவும் கிடைக்கல. ஆனா அருமையான தாய் குலங்களை வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் எல்லாரும் அங்கேயே இருந்து நாடகம் பார்க்கலாம். முன்னால ஏன் வரல? ஈரம், அதனால வரல, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த கூட்டத்தை பார்க்கல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னவோ 100 நாள் வேலை பார்த்து சாப்பிடறதுக்கு தனித்தனியா உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த கம்பெனி மாதிரியே இருக்கு. நான் வளர்த்த ஆத்தாக்க இந்த வேலைக்கு போறது பரிசு இல்ல. தூச்சேட்டில சோத்த கட்டிக்கிறது, ஒரு வாட்டுக்கல்ல தண்ணி, ஒரு துண்டு, ஒரு சாந்து சட்டி தலைக்கு வச்சு படுத்துக்கிற எல்லாத்தையும் கொண்டே வாருங்க. கம்மாக்கரையில இறக்கிடுவாங்க. இறக்கிட்டு வாருங்க, துண்டை விரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. துண்டை விரிச்சு உட்கார்ந்து வெத்தலாக்கு போல ஆரம்பிப்பாங்க. வெத்தலா போல பேசுற யாரு கருப்பாய் உனக்கு தெரியுமா? சங்கராஜ் கொண்டாட்டி சுப்பிரமணி தான் வச்சிருக்காங்க. அதை மட்டும் பண்ணி கேட்கிறேன். யாரோ நம்ம அமுதா வீட்டுக்கு 12 மணியை போல மோட்டு பையில திடுன்னு வாரானா போறான்னா மோட்டு பைக்கு வைக்கிற இடம் தட்ட வைக்க போறதே ஆடுதுங்கிறது. சரி, அதுதான் போனா போதும்.
ஒரு மனுஷனுக்கு குழந்தை வந்து என்ன செய்யணும்? குழந்தை வந்து அந்த குழந்தைய பார்த்துட்டு சக்கரை தண்ணி தொட்டு வச்சுட்டு கையில் அடிக்கிற காசை கொடுத்துறதுதான் மரியாதை. நான் வளர்த்த ஆத்தாக்கு அப்படி இல்லை. இருந்து போவாங்க, குழந்தைய பார்ப்பாங்க, குழந்தைய பார்த்து பாருங்க சக்கரை தண்ணி தொட்டு வச்சிருவாங்க. தொட்டு வச்சு பாருங்க பிள்ளைகிட்ட சக்கரை தண்ணி தொட்டு வச்சு பாருங்க கையில் அடிக்கிற காசை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு பாருங்க அந்த பிள்ளைய தூக்கி பார்க்கறது அடியே ஆத்தி இந்த பையனை பாரு அவங்க சித்தப்பனை உரிச்சாப்புல இருக்காட்டி அப்படிங்கிறது. அவங்க அடிக்கிற பாக்கி அவங்க மயிரே வச்சு வந்துருது. போனோமா நம்ம வேலையை பார்த்தோம்னா வந்தோம்னா எந்த ஊர்லயா எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வேலையை பார்த்தோம்னா எந்த ஊர்லயும் எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நம்ம ஊருக்கு வந்தே பிரச்சனை. நமது இந்த சித்தி விநாயகரையும் அந்த சித்தி விநாயகரை வணங்கி கலைப்பணி கொடுக்க எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் உள்ள தெய்வத்தை வணங்கினாத்த நினைச்ச காரியம் நிறைவேறும். அந்த நெம்மேரியில் வீட்டில் இருக்கும் இந்த சித்தி விநாயகரை வணங்கி முதலாம் ஆண்டு பார்த்தேன். வருஷம் போன வருஷம் நாடகம் அட்வான்ஸ் கொடுத்து ரசீதெல்லாம் போட்டு வச்சாங்க. இந்த கொரோனாலும் சொல்லி வந்துச்சா, சிங்கப்பூர்ல இருந்து வந்துச்சு, சீனாவில இருந்து வந்து சொன்னாங்கல்ல, அது கொட்டு குட்டியாச்சு ஆக்கி முடிச்சு. இந்த வருஷம் குரங்கு காய்ச்சல் வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம இந்த சித்தி விநாயகரை வணங்கி கலை பண்ணி கொடுங்க. அவனத்தை ஆட்டா யாரத்தை ஆரம்பிச்சிடமா முந்தி முந்தி விநாயகரே தன்மகனே முந்தி முந்தி விநாயகரே கணபதியே
யோ இல்ல சாமி அந்தமா தூங்கி விடுவீங்க நீங்க தூங்கி விழுகுதா? நான் கும்பாசம் வச்சிருந்தது பாட்டு படிக்கிறது சாமி விழுந்து நினைக்கிறேன். அது தூங்கிதான் விழுகுது. அப்ப ஆமாங்க நான் பாட்டு படிச்சதான் சாமி வந்துருச்சு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். பாட்டு படிச்சா சாமி வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால பாட்டேன். உங்க அம்மா தூங்கி விடுறது கூட தெரியலையே. மழை வச்சதுக்கு அந்த ஜாமன் சட்டை ஒதுக்கிறதுக்கு இடுப்பொலி வந்திருக்கு. அதான் நெய்ச்சிருப்பா. நீ அதை பார்த்து சாமி அர்த்தமா எத்தனை ஊர்ல அப்படி ஆடி சொல்லிச்சு விட்டேன். போட உள்ள போட. இப்ப சாமி வர வைக்கிறவானா? இப்ப நான் சாமி வர வச்சிருவா? வர வச்சிருவோம். நான் இப்ப வர வைக்கிறேன். நான் வர வச்சுட்டா நம்ம ஊர்ல நான் சாமி வர வச்சுட்டா உங்க நாளைக்கு ஒரு சம்பளத்தை தந்துங்களா? என்னடா சொல்லிவிட்டு அங்கிட்டு திரும்புற? இன்னும் 4 பேருமே நீங்க 3 பேரும் எதுவுமே பத்தி பேசுறாங்க. 4 நாள் லீவ்ல இருந்து வந்திருக்காப்லையா? அவசியம் இப்ப நான் சாமி வர வைக்கிறேன். ஆத்தா ஐயா சித்தி விநாயகர் மாரியாத்தா பகவதி அம்மா பரிவார தெய்வம் ஏன்னா கும்பாபிஷேகம் வச்சுட்டு இந்த நாடகமே ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அவசியம் இப்ப நாடகத்தை நான் சாமி வர வைக்கிறேன். வளர்த்த ஆத்தா அவசியம் தயவு செய்து நான் வளர்த்த ஆத்தாக்கா யாரும் சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, தெய்வ பக்தியோட இருக்க. அவசியம் சாமி வரும். நான் வளர்த்த ஐயா சித்தி விநாயகர் ஐயா தலையில உருவ கட்டாதீங்க, அவசியம் சாமி வரும். அதான் சித்தி விநாயகர் உன்னை நம்பித்தான் இருக்கு. சாமி வந்தாத்தான் இந்த 4000 ரூபாய் வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல நாளைக்கு பெயிண்ட் அடிச்சு கொடுக்கலாம். சாமி இப்ப நான் வர வைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்து செய்யுங்க. இப்ப அவசியம் அப்ப வர வைக்கிறேன். தயவு செய்து யாரும் சாமி வரையிலே பிடிக்காதீங்க. அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறீங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க புருஷங்களை நினைச்சு பல்ல கடிங்க அவசியம் சாமி வந்துடும். பல்ல கடிங்க அவசியம் சாமி வந்துடும். பக்கத்து வீட்டுக்காரன் நினைக்க சொல்லி ஆனா சண்டை வீட்டுல உள்ள விஷயம் தாங்க முடியாது. அவசியம் சாமி வரல பிடிக்கனால தாத்தா சாமி வருதோ இல்லையோ வண்டு கழிச்சு நம்ம ஊசி வரும் போல அவசியம். மலைக்கு கிளம்பி ஒரு வண்டுலாம் எங்கதான் தங்கி வண்டு மணி கல்கண்டு மொழி மாதிரி ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா? எங்க அணியாத்தா துய்வோட்டு ஆடி வருவாளா? ஆத்தா கூப்பிட்டா ஓடி வருவாளா? அணியாத்தா துய்வோட்டு ஆடி வருவாளா?
சாமி வந்துருச்சு 4000 ரூபாய் சம்பளம் உறுதிதான். நீங்க அடிச்சாலும் அடிக்கிறேன் காலியா எங்க காப்பாத்துருச்சு சாமி. வீடியோ போட்டு அப்படியே உட்கார வளர்த்த ஆசா. அப்பா நீங்க சம்பளம் போச்சு. எப்ப தருவீங்க? சம்பளத்தை கேட்டேன் சொன்னா அடுத்த வருஷம் தருவான், அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு கூட தருவான். கல்லடி சொல்லு தர்றோம். கடை வாங்கினவனு புரிஞ்சாத்து உடனே தாரேன். இந்த 5000 வாங்கினீங்க எப்ப தாரேன் தாரேன் தாரேன். கடையில் புடி பண்ணிட்டியா? காலையில வர்றோம். அமைதி அப்படியே உட்காருங்க. இதுக்கு மேல நம்ம சாமி பாட்டு பாடி சாமி வாழ்த்தோம்னா ஊருக்காரங்களுக்கு சந்தே வந்துடும். என்ன வள்ளிருமணம் நாடகம் சொன்னாங்க, இவங்க மகமாய் நடத்துறாங்க அப்படின்னு. அதனால மட்டும் வெள்ளகரத்தும் பொன்னவரமாய் விளக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் அரசனி முத்துப்பட்டி ஊராட்சி வெம்மேனி கிராமம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலய 1ஆம் ஆண்டு வருஷாபிஷேகத்தை முன்னிட்டு நாடக நடைபெறும் அனைவரும் காண வருவதற்கு சுபவிடம் ஆவணி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்ராமந்தர் சிங்கார கலையரங்கில் திரு சோழையப்பன் அரணி முத்துப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், திரு எஸ் கார்த்திகை சாமி குண்டகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், திரு சிவகங்கை தாலுகா காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் இவர்கள் தலைமையில் திரு அரசை கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள், திரு சிவகங்கை தமிழ்நாடு மின்சார வாரியம் அவர்கள், திரு பே சாந்தி அரசனி முத்துப்பட்டி 6வது வார்டு ஊராட்சி மன்ற உறுப்பினர் அவர்கள் இவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் புகழ்பெற்று எழுதி கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியம்மன் நாடகம் சீரும் சிறப்பாக வரும். பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் சரி, தெரியாதவர்களாக இருந்தால் சரி, தெரியப்பட கடமை. ஆகவே புத்தமலை முறையை கற்று சென்றவர்களெல்லாம் வெற்றி மனசு விட்டு வரும். அன்புவா புதுவையை சேர்ந்த அன்பு அண்ணா மு வைரமணி அவர்கள் வேலன் வேடன் புத்தகத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். விளையாடி குயிலோடு குயில் போய் தவானி அன்பு சோதரி சென்றவர்களெல்லாம் வெற்றி மனசு விட்டு வரும். அன்பு சோதரி மனவையை சேர்ந்த எம்ஏ ஈஸ்வரி அவர்கள் விரைமலைகளை பள்ளியாடிக்க காத்து வருகிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகின் நிகழ்தான் என்று வெற்றி மனசு விட்டு வரும். அன்புனார் கிங்ஸ்டார் தேவோட்டை அருகாமுள்ள குருந்தூரை சேர்ந்த கே என் ரவி பிரசாத் அவர்கள் விரைமலைகளை நாடக காத்து வருகிறார்கள். ஹார்மோனிய கைலாசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புனார் புதுக்கோட்டையை சேர்ந்து செல்வராஜ் அவர்கள் இவர்களை ஹார்மோனிய பின்வாட்டை செய்வார்கள். தேர்காட்டில் வீற்றிருப்பாய் வீரமகள் திருத்தோடி, தேர்காட்டில் வீற்றிருப்பாய் வீரமகள் திருத்தோடி, உச்சிவையும் போய்க்கிடுவாய் குலதெய்வம் மாகாணி குலதெய்வம் மாகாணி கருவாரும் முடிக்கின்ற கருடை மாறி கருவாரி கதிரு மகனே சக்கரவர்த்தி அன்புனா செங்கமலா வெற்றி போது விட்டு வரும். கோவில்பட்டியை சேர்ந்த சைடுகுத்து சந்திரன் அவர்கள் சைடுகுத்து சந்திரன் அவர்கள் வேறுவரை விருதகம் தவேரா டோல தவுளை செய்வார்கள். Thank you.
கொண்டு ஆதரவு மாஸ்டர் அன்பு ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் மேலூர் அருகாமலை சர்வலைப்பட்டியை சேர்ந்து ஏ சூர்யா அவர்கள் விரும்பலை ஆதரவு செய்வார். கைதட்டின உலகம் நன்றி. அதுதான் கைதட்டி உற்சாகப்படுத்தணும். அருமையான விஷயத்தை அன்பு மாப்பிளைக்கு நன்றி. வாசிக்கிறாப்புல வாசி என்ன புண்ணியா இவனை நானும் 11 வருஷமா பழக்க வழக்கம். வீட்டுல சொன்னாங்க தம்பி தம்பி நீ தாண்டா நம்ம தொண்டி பக்கம் ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாண காட்சி பண்ணி வைக்கணும் சொன்னவனா பாருங்க. தொண்டி பக்கத்துல நம்புதால அந்த ஊர்ல 18 வயசுல கிளி மாறி ஒரு பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்த்தாச்சு. பச்சா இருக்கும் அந்த பிள்ளை. ஆமா 18 வயசுல கிளி மாறி பொம்பளை பிள்ளை பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி பாருங்க முதல்ல முடிஞ்சிருச்சு. மறு வீடு மாமியார் வீட்டுக்கு வராங்க. மாமியார் இல்லையா மாமியார் வீட்டுக்கு மாமியார் என்னடா நெருப்பு வச்சிருவாங்க குடும்பத்துல. மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வா நீங்க இங்க வாங்க. அம்மா வீட்டுல யாரை சொல்றோம் தெரியாம போயிருந்தா யாரு மறுவீடு வரணும்னு ஆள் தெரியணும்ல ஊருக்காங்க. ஆமா மறுவீடு மாமியார் வீட்டுக்கு இங்க இருந்து மாமியார் வீட்டுக்கு வர தொட்டி நம்புதாங்க. மரமே வந்தவனா மாமியார் ஏன்னா வசனத்தை நான் மறந்துட்டேன். மரமே வந்துட்டான்னு மாமியார் ரொம்ப தெளிவான சமையல் கடற்கரை ஏரியா மருமையை வந்துட்டான்னு கறி மீன் முட்டை ராலு கனவாயிடு. ஆமா அந்த திறவுனால சமையல் சமைச்சவனா வரும். இந்த முதவி திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்னவுனா வரும் வயிற்ற கணக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கணக்குனா மாமியாட்ட போய் பீவர இடம் கேட்க முடியும். பக்கத்துல ஒரு பையன் இருக்கு அவன்கிட்ட கேட்டிருக்கேன் தம்பி தம்பி இங்க எங்கிட்டு வெளியே போறான் அப்படின்னு. அந்த பையன் இருக்கா அண்ணே அண்ணே இங்கிட்டு ஒரு தெப்ப குளம் இருக்கு அங்கிட்டு ஒரு ஆலமரம் ஒண்ணு இருக்கு அங்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு. இங்க இருந்து போயிருக்க அந்த முதவி வெளியே இருக்க போனது. தம்பி நீ மறுவீடு இந்த ஊருக்கு தெரியுமாடா? சொன்னாத்தான் தெரியும். சொன்னாத்தான் தெரியும். மாப்பிள்ள மறுவீடு தெரியுமா? மாப்பிள்ள மறுவீடு சின்ன பையன் கேட்டோன்னா சொல்லிட்டு அன்னைக்கு தெப்ப குளம் இருக்கு அங்கிட்டு ஆலமரம் ஒண்ணு இருக்கு அங்கிட்டு போவேன்னா வெளியே போகணும் அப்படின்னு சொல்ல. இந்த முதவி இங்க இருந்து வெளியே இருக்க போயிருக்கேன். போன அவசரத்துல வேகமா வேட்டி எடுத்துக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்துட்டு எனக்கு ஒரு யோசனை எம்பிட்டு பீ தான் பேண்டிருப்போம்னு திரும்பி இங்க இருந்து பார்க்க போயிருக்கேன். போய் பார்த்தா கடைசியில பேண்ட பீய காணோம். அவசரத்துல போனவன் வேகமா ஆமை மேல பீயப்பட்டு நடந்து வந்துட்டாங்க. அது ஆமை சம்மதாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நடக்க ஆரம்பிச்சா பாருங்க பிள்ளை நினைச்சேன் நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே வரும் மாமியாரும் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போற நேரம். மாமியார் பொண்டாட்டி கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. கிளம்புனா வாங்க இவன் புள்ள மறுபடிக்கு டிக்கெட் தெரியாம தின்னுட்டேன். ஏன்னா கறி மீன்ல பார்த்து இல்ல கடற்கரை ஏரியா மறுபடிக்கு டிக்கெட் தெரியாம தின்னு விட்டேன்.
சின்னவனா வரும் மறுபடிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் புள்ள யோசனை ஒண்ணுங்க, நம்ம வீடே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கட வந்தாலும் நடந்துடும். நடு வீட்டுல பிரிய பண்ணிட்டாங்க. நடு வீட்டுல பிரிய சுத்தி சுத்தி வர கொண்டாடி மாமியார் கோயிலுக்கு போயிட்டாங்க. வரப்போற நேரம் சுத்தி சுத்தி வர பிய போயிரு எந்த ஊர்ல நடந்து போயிருக்கு. புள்ள யோசனை பண்ணிருக்கேன், வறுத்த மீன் வைக்காதனால போகல போல அப்படின்னு 2 மீனை கொண்டே வச்சிருக்கேன் போகல. 4 அவிச்ச முட்டையை வச்சிருக்கேன் போகல. அப்புறம் பாருங்க ஊத்தி போகல. புள்ள யோசனை பொண்டாட்டி மாமியாரும் கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் அதுக்குள்ளேயும் வெளிப்படுத்தணுமே சுத்தி சுத்தி வரல. இங்க இருந்து வேகமா அடுப்பா கடைக்கு போயிட்டேன். போய் தண்டி விறகு கட்ட எடுத்து சுத்திட்டு வர பிய ஓங்கிட்டு ஒரு அடி அடிச்சவன பீ எரிச்சு சந்தனம் வந்தனம்னா செவரு வரலாம் சந்தனம் வச்ச மாதிரி இருக்கு. பொண்டாட்டி வாயில தலையெல்லாம் பீ அதோட பொம்பளை கோச்சிட்டு போனது. மறுபடியும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இங்க என்ன கழின்னு தெரியல, போய் பிரியா தெரியல அப்படின்னு தெரியல. ஒண்ணு இருந்தா கொடுவேன். அன்பு மாப்பிள்ளை நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாய் தந்தையமாய் விளங்கக்கூடிய காலம் அன்பு மாமா புதுகையை சேர்ந்த சுப்பிரமணிய அவர்கள் விளம்பர தாளம் சேர்ப்பார்கள். இசை சக்கரவர்த்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்ற சீனமத்திற்கு சீன்கமேனி ஸ்ரீ முத்துமாரியம்மன் சீன்கமேனி எம் சுப்பிரமணியன் கூலியானுடைய அருமையான சீனமத்திற்கு அன்புள்ள நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு. அருமையான சாப்பாடு, சைவத்துக்கு செய்வோம், அசைவத்துக்கு அசைவம், அருமையான உபசரிப்பு, அருமையான ஹோட்டல்ல கொண்டு விட்டா சிவகங்கையில மதுரைப்பட்டியில இன்னொரு நாள் சாப்பிடுங்கன்னு அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழாக்குள்ளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றவங்களுக்கு அருமையான ஒளிபரிக்கப்பட்டிருக்கு ஒளிமொழி அமைப்பு ஆர்பி கார்த்திக் சவுண்ட் சர்வீஸ் நவத்தாவு அருமையான ஒளிபரிக்கப்பட்டிருக்கு ஒளிமொழி அமைப்பு ஆர்பி கார்த்திக் சவுண்ட் சர்வீஸ் நவத்தாவு. அது வழிபடியும் அத்தனை அன்பு சொந்தங்களும் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தில் வருவதற்கு காவல்துறை அதிகாரி அவர்களை வரவேற்கின்றோம். மற்றும் ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரவை அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், லண்டன் புகழ், மன்னார்குடியை சேர்ந்த அன்பு சகோதரி சாந்தி ஸ்ரீ அவர்கள் விளம்பர டான்ஸ் ஆடிக்க காத்துள்ளார்கள். மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையை வாய்ப்பை காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அறியாமல திரையத்துறையை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் என்று சொல்லிக் கொண்டீங்களே கலைப்பணியை இனிதே துணை நன்றி கைதட்டினா உன்னதற்கு நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டீர்கள். கலைப்பணியை இனிதே துணைகின்றோம். எங்களது நாடகத்தில் சிறந்த முறையில் வீடியோ கவரை செய்து கொண்டிருக்கும் மாயகுலம் மாதவன் யூடியூப் சேனல் அன்போனார் அவர்களுக்கு விழாக்குள்ள சர்வாக பொன்னாடி வந்து பெருமைப்படுத்தப்படுகிறது. நாளைக்கு மதியத்துக்கு மேல நம்ம நாடகத்தை போட்டுருவாப்புல யூடியூப்ல வந்து எங்களுக்கெல்லாம் பொன்னாடி பற்றி பெருமைப்படுத்திய விழாக்குள்ளையருக்கும் இளைஞர் மன்றத்தாருக்கும் அணிமன்றத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பக்த வரி பொதுமக்கள் விருந்தலாக வருவதற்கு இப்படிக்கு நெம்மேனி கிராம இளைஞர் நற்பணி மன்றம் மகளிர் சுய உதவி குழு மற்றும் நெம்மேனி கிராம பொதுமக்கள் சொல்லிக்கொண்டு மற்றும் நம்மூரார் சென்றடமெல்லாம் வெற்றி முறை சொல்லி வரும் வைரம்பட்டியை சேர்ந்த வைரமணி ராஜநடிகர் நண்பனார் அவர்கள் இந்த நாடகத்தை வந்திருக்கிறார்கள். இந்த நாடகம் எந்த நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் முறையாக அணிந்து கொண்டு சிறுசிறப்பாக அமைத்து தருவார்கள். அன்பு நாட்டை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் கொடுங்க சிறந்த முறையில் அமைத்து தர சொல்லிக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்கிற நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் முத்துப்பட்டி உடப்புரணி புதூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தொட்டிச்சியம்மன் திருக்கோவில் 2ஆம் ஆண்டு புருஷ விழாவை முன்னிட்டு நாடக நடிகரும் அனைவரும் காண வருவதற்கு சுபகர்களும் ஆவணி மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் அமர்ந்துள்ள சிங்கார கலையரங்கில் சிவகங்கை காவல்துறை திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் மற்றும் அரசியல் முத்துப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சோழையப்பன் அவர்கள், பொன்னம்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்திகை சாமி அவர்கள் முன்னிலையில் அன்றிரவு சரியாக 10 மணி அளவில் வள்ளியூர் நாடக நடைபெறும். இது பங்கேற்கக்கூடிய நாடக நடிகர்கள் புதுகையை சேர்ந்த ஜி.வி. செங்குட்டுவன் அவர்கள் வேலன் வருத்தம், புதுகையை சேர்ந்த பிரியாஜி பானுப்பிரியா அவர்கள் வழிநாயகி, புதிய டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் நாரதர் மற்றும் பேரானூர் சுரேஷ்குமார் அவர்கள் ஆரம்பி பின்பாட்டு,
விருதங்க சக்கரவர்த்தி விநாயகமூர்த்தி விருதங்கம் தவேலா ஆல்ரவுண்ட் மாஸ்டர் கே ராஜா ஆல்ரவுண்ட் புதுகை சண்முக தாளம் சிரிப்பு நடிகர் எம்பி கார்த்திகராஜா பபுல்காமிக் நாட்டிய தாரகை ராணி ஸ்ரீ அனைவரும் திரளான இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஒளிமொழி அமைப்பு புவனேஷ் ரேடியோஸ் பச்சேரி உரிமையாளர் சந்திரன் கொட்டை அமைப்பு கண்ணன் சித்தலூர் இருப்பு பொன்னாங்குளம் பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு முத்துப்பட்டி புதூர் பனையூர் தென்மேனி அரசனி ஐநாங்குளம் டி சுப்லாபுரம் கி ஆலம்பட்டி முத்துப்பட்டி புதூர் கிராம பொதுமக்கள் அனைத்து கிராம இளைஞர்கள் மற்றும் நாடக அமைப்பு டி கே காளீஸ்வரன் ஐநாங்குளம் பில்டிங் கான்ட்ராக்ட் அனைவரும் இந்த நாடகத்தை கண்டிருக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துணை நன்றி கலந்த வழக்கத்தை எப்படி வாழ்வோமே அண்ணே பெரிய Oh
புது நலம் இடித்து நீ ஒழுங்கும் செல்வோம் இவர் உயிர்விலே உனக்கு இருக்க இவை அனைத்திலுமே இருப்பது நான் தெய்வம் இதோ எந்த தெய்வம் பொருளாலே நான் ஒரே ஒரு பொருளையை கண்டேனே கைதி